வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைனமிக் சாஃப்ட் சொல்யூஷனோட கோல்டு லோன் சாஃப்ட்வேர் குயிக் டெமோ பார்க்க போகிறோம். நான் ஃபஸ்ட்டு மெம்பர் ப்ரொஃபைல் காமிச்சிடுறேன். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா மெம்பரோட ப்ரொஃபைல். இதிலே வந்து A to Z இருக்கும். லோன் ரிக்வஸ்ட்லேருந்து லோன் கலெக்ஷன், அதுக்கப்புறம் லோன் ஹிஸ்ட்ரி எல்லாமே பார்த்துக்கலாம். அது இல்லாமல் நம்ம ஓன் கஸ்டமரோட ப்ரீவியஸ் டிரான்சாக்ஷனை வச்சுட்டு நம்ம ஓன் ஸ்கோர் வந்துட்டு காமிக்கிறோம். அதே மாதிரி அவங்க கலெக்ஷன் ஃப்ரீக்வன்சி, அவங்க எப்படி பே பண்ணுறாங்க, ஆன் டைம் பண்ணுறாங்களா என்ன அப்படின்றதையும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் எந்த ப்ரீவியஸாக போயிட்டு எதுவும் ரெக்கார்ட்ஸ்லாம் வந்து தேட தேவையில்லை. இல்லை நீங்கள் மேனுவலாக ஏதாவது வந்துட்டு கால்குலேஷன் பண்ண தேவையில்லை. அவங்களோட ப்ரொஃபைல்லே வந்துட்டு நம்ம எல்லாத்தையுமே கொடுத்துட்றோம். அதே மாதிரி நம்ம சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் லோன் அக்செப்ட் பண்ணும், ப்ளஸ் மல்டிபிள் ஃபோர்க்ளோஸ் இருக்குது. அட் அ டைமில் மல்டிபிள் லோன் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டாப் அப் இருக்குது. பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியலாக கஸ்டமர் வைக்கும் போது கோல்டோட விலை கம்மியாக இருந்திருக்கும். அதனால் நம்ம கம்மியான அமௌண்ட் கொடுத்துருப்போம். பட் லேட்டராக வந்துட்டு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது அவங்க வந்துட்டு அடிஷ்னலாக அமௌண்ட் கேட்பாங்க. அப்போ வந்து அந்த பேரண்ட் லோனுக்கு அகேன்ஸ்டாக வந்து டாப் அப் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இதுதான் டாப் அப். ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு அடுத்து டேஷ்போர்டில் இருந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா டேஷ்போர்ட். ஓவராலாக என்ன டேட்டா இருக்குது அப்படின்றத வந்துட்டு நம்ம ஆஸ் அ ஓனராக வந்து இங்கேயே மானிட்டர் பண்ணிக்கலாம். ஒரு 3 டேஷ்போர்ட்லேயே வந்துட்டு எல்லாமே இருக்கும். அதே மாதிரி இது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாஃப் பர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட்டு. ஸ்டாஃபுக்கு வந்துட்டு டார்கெட் செட் பண்ணி அவங்க டார்கெட் அச்சீவ் பண்ணாங்களா இல்லை என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்றது நம்ம இந்த டேஷ்போர்டில் மானிட்டர் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ் ஓவரால் எல்லா பிரான்ச்சு எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துட்டு இங்கே இருக்கும். மெம்பர் ப்ரொஃபைல் ஆல்ரெடி காமிச்சிட்டேன். கோல்டு லோன், இது வந்துட்டு கோல்டு லோன் ப்ரொஃபைலு. இது ஆல்ரெடி இருக்க லோனு. இது பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு லோன் ரிக்வஸ்ட் ஸ்க்ரீன். அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா நம்ம கஸ்டமர்கிட்ட வாங்கின லோனை கஸ்டமர்கிட்ட வாங்கின ஜுவல்லை திரும்பவும் ரீப்ளேஸ் வந்துட்டு பண்ணுறோம். இப்போ பேங்க்கில் போயிட்டு திரும்ப அடகு வைக்கிறோம் அப்படின்னா அதையுமே வந்து நம்ம சாஃப்ட்வேரில் மானிட்டர் பண்ணிக்கலாம். எந்த பேங்க்கில் இருக்குது, எப்போது மெச்சூரிட்டி ஆகுது, எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வச்சுருக்கோம், இது எல்லாமே வந்துட்டு நம்ம மானிட்டர் பண்ணிக்கலாம். இதை பார்த்தீங்க அப்படின்னா ரீப்ளேஸ் க்ரியேட் பண்ணுறது. அடுத்து இன்னொன்று ஸ்டாஃபுக்கு இன்சென்டிவ், அதுவுமே நீங்கள் கான்ஃபிக் பண்ணிக்கலாம். அவங்க எவ்வளோ லோன் டிஸ்பஸ் பண்ணுறாங்க அதை பேஸ் பண்ணி நீங்கள் இன்சென்டிவ் கொடுக்குறீங்க அப்படின்னா அதையுமே நீங்கள் வந்துட்டு செட் பண்ணிக்கலாம். ஸ்டாஃபுக்கு அட்டண்டன்ஸு, நீங்கள் டெய்லி அட்டண்டன்ஸ் அப்டேட் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சிடிசி செட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. அந்த சிடிசி செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அட்டண்டன்ஸை பேஸ் பண்ணி அவங்க சேலரி கால்குலேட் ஆகும். இது பார்த்தீங்க அப்படின்னா இன்வெஸ்டர் மேனேஜ்மெண்ட். இப்போ ஒரு சில கம்பெனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபண்டு வெளியே வாங்கிட்டு பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வெளியே எவ்வளோ வாங்கியிருக்காங்க, வாங்கின இடத்துல நம்ம என்ன இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும், இது எல்லாமே வந்துட்டு மானிட்டர் பண்ணிக்கலாம். இதில் 2 இருக்குது, ஃபிக்ஸட் ரிட்டர்னு, இன்னொன்று ஷேர். அதாவது வர லாபத்தில் அவங்களுக்கு ஷேர் பண்ணவும், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஃபிக்ஸடாக இன்வெஸ்டருக்கு ரீபே பண்ணவும். இது பார்த்தீங்கன்னா கேஷ் அண்ட் பேங்க் அக்கௌண்ட்டு. ஸோ எல்லா டிரான்சாக்ஷனுமே வந்துட்டு ஒன்று கேஷாவோ இல்லை பேங்க்லேயோ தான் நடக்கும். ஸோ இனிஷியலாக வந்து கேஷ் அக்கௌண்ட் ஒன்று, பேங்க் அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிவிடுவோம். ஸோ எல்லா டிரான்சாக்ஷனும் வந்துட்டு இந்த அக்கௌண்ட்டுக்கு கீழே தான் நடக்கும். ஸோ அது வந்துட்டு நம்ம ஸ்டேட்மெண்ட்டாகவும் பார்த்துக்கலாம், என்ன உள்ளே வந்துச்சு என்ன வெளில போச்சு. இது பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங் பேலன்ஸு, லோன் டிஸ்பர்ஸ்மெண்ட்டாக வெளியே 1,22,700 போயிருக்கு, 2,000 ப்ராசஸிங் ஃபீஸாக உள்ளே வந்திருக்கு. இந்த மாதிரி
ஏ டு Z வந்துட்டு நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டு. இதில் மெயினாக பேலன்ஸ் ஷீட் காமிக்கிறேன். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பேலன்ஸ் ஷீட்டு ஆட்டோமேட்டிக்காக பேலன்ஸ் ஆகுதா இல்லையா அப்படின்ற வரைக்கும் சிஸ்டமே வந்து நமக்கு நோட்டிஃபை பண்ணிடும். அடுத்து ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா இஓடி க்ளோஸு. இது என்ன அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் டிரான்சாக்ஷன் எல்லாமே முடிச்சிட்டிங்க அப்படின்னா இஓடியை க்ளோஸ் பண்ணிடும். க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சிஸ்டம் வந்துட்டு வேறு எந்த என்ட்ரியும் டிரான்சாக்ஷனும் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணாது. ஸோ இஓடி க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து டினாமினேஷன் போட்டு அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணணும். ஸோ இதுதான் ஓவர்வியூ.